ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் அன்புடன் மலரில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான கருணக்கிழங்கு மசியல் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பிடி கருணக்கிழங்கு 350 கிராம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடியே நான் வாங்கி வீட்டில் வச்சுட்டேன். எப்போவுமே கருணக்கிழங்கு கொஞ்சம் பழசிய கிழங்கானா நல்லாயிருக்கும், அதில் அந்த சொனைப்பு இருக்காது. கடுகு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், வத்தல் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, 6-7 காஞ்ச மிளகாய், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி நம்ம ஊற போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் 150 கிராம். இதில் நம்ம கருணக்கிழங்கை வேக வச்சுக்குவோம். அடுப்பு பற்ற வச்சு ஹீலூக்ஸ் 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேரில் நாம் கருணக்கிழங்கை பாதியை கட் போட்டு வைக்கிறோம். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். எப்போவுமே நீங்கள் கிழங்கு வேக வைக்கச்சில உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அரை கப் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அதை வேக வைக்கிறோம். கருணக்கிழங்கு வேகிறதுக்குள்ள நாம் வெங்காயத்தை ஹீலூக்ஸ் மேனுவல் ஃபுட் ப்ராசஸரில் வெங்காயத்தை நாம் சாப் பண்ணிக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கருணக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்படி ஒரு கத்தியை வச்சு அதை நம்ம மெதுவாக குத்தி பார்த்தோன்னா சாஃப்டாக அது இறங்கிச்சு, அதுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை வேறு ஒரு டிஷ்ஷுக்கு அதை மாற்றிக்குவோம். அது சூடு ஆறின உடனே நாம் அதனுடைய தோலை உரிச்சிட்டு அதை நல்லா நம்ம மசிச்சுக்கணும். ஒரு ஸ்மாஷரை வச்சு அதை நல்லா மசிச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கருணக்கிழங்கு மசியல் செய்ய ஆரம்பிக்கலாமா? ஹீலூக்ஸ் 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். இதே நம்ம வீட்டில் நார்மல் குக்வேர்னால் நீங்கள் 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் வத்தலும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்குறோம்.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். எப்போவுமே வெங்காயத்தோட உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரமாகவே அது வதங்கிடும். குக்வேரை மூடி வச்சு அது கோல்டன் ப்ரௌனாக வர்றது வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வத்தத்தூள் நம்ம எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்து வத்தல் தூளில் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா நம்ம அதை வதக்கணும். இப்போது நல்லா அது வதங்கிடுச்சு. அது கூட நாம் மசிச்சு வச்சுருக்கிற கருணக்கிழங்கை நாம் சேர்க்குறோம். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் அது கூட சேர்த்து நம்ம அதை மெதுவாக கிண்டணும். லோ ஃப்ளேமில் வச்சு அதை மெதுவாக நீங்கள் கிண்டுங்க. பேக்ரவுண்டில் உங்களுக்கு கேட்குதா காக்கா சவுண்ட்? எங்கள் வீட்டு கிச்சனில் காக்கா சவுண்டும் கேட்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வேக பாருங்கள், அது நல்லா கெட்டியாக வந்துக்கிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாதத்தோடு கூட நீங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருணக்கிழங்கு மசியலை சாம்பார் சாதத்துக்கு, காரக்குழம்பு சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சு இதை சாப்பிடலாம். இந்த ரெசிபி நான் எங்கள் மாமியார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. என் ஹஸ்பண்ட்க்கு இது ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஃபேவரட் ரெசிபினா கருணக்கிழங்கு மசியல். கொஞ்சம் சிம்மில் வச்சே கொஞ்சம் கவனமாக கிண்டுங்க. அது கெட்டி ஆக கொஞ்சம் தெறிக்கும், கையில் பற்றக்கூடாது. ஹெல்த்தியான டேஸ்டான கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அன்புடன் மலர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.